ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை துதிப்பது எத்தனை இன்பமானது. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது என்று அனுபவத்தோடு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். இந்த காலவேளையில் குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், சபையாக வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவாதி தேவனை உயர்த்த போகிறோம். ஆராதனை என்பது நம்மை படைத்து, நம்மை ரட்சித்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு நன்மை செய்கிற தெய்வத்தை உயர்த்துவதுதான் ஆராதனை. நான் வழக்கமாய் சொல்லுகிறதை திரும்ப சொல்லுகிறேன். நமக்கு நல்ல உணர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஆராதனைக்கு வரவில்லை. நம்மை நன்றாய் வாழ வைக்கிற தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவதற்காகவும், அவருடைய நாமத்தை சொல்லி அவரை புகழ்வதற்காகவும், அவர் செய்த அற்புதமான கிரியைகளை எல்லாம் சொல்லி அவரை துதிப்பதற்காகவும், நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் வந்திருக்கிறோம். எனவே எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு முதலாவது நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த போகிறோம். பரலோகத்தினுடைய ஆராதனையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அங்கே பரலோகத்தில் பாவமில்லாமல் இருக்கிற அந்த மூப்பர்கள் கூட அவர்கள் எழுந்து முகம் குப்புற தாழ விழுந்து தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் நாம் எவ்வளவாய் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். சிறு சிறு தவறுகள் வருவது இயற்கை தான். ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்பாவுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட கல்வாரி இரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் சிந்தின அந்த இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோமா? பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னீரையா. இதோ இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் சபையாக கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய மிகுந்த இரக்கங்களினால் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிப்பீராக, குற்றங்களையெல்லாம் மன்னிப்பீராக, குறைகளையெல்லாம் மன்னிப்பீராக. நாங்கள் கழுவப்பட்ட இருதயமுள்ளவர்களாக, சுத்த இருதயமுள்ளவர்களாக உம்மை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். உம்மை பாட வந்திருக்கிறோம். உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உம்மை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு நீர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். முழு சபையையும் ஒரு விசை கூட கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. சபையோராக நாங்கள் தூரமான இடத்தில் இருந்தாலும் ஆவியிலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஆவியிலே ஒருமனப்பட்டு வந்திருக்கிற எங்களை ஒரு விசை கூட நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன், மகிமையுள்ள தேவன், அகில உலகத்தையும் தம்முடைய வார்த்தையால் படைத்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரவிலும் பகலிலும் எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அகிலத்தையும் படைத்தவர் நீர் ஆண்டவரே. சர்வ வல்லமை படைத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எல் ஷடாய் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல் எலியோன் உன்னதமான தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஞானத்தின் உறைவிடமே, ஞானத்தின் பிறப்பிடமே, எங்களுக்கு ஞானமாய் இருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்தவர் நீர் அல்லவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வேதனைகளை எல்லாம் மாற்றினவர் நீர் அல்லவா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணின தெய்வமே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
மாட்சிமையுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய தகப்பனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிறையத்தனை மாட்சிமை உள்ளவர் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். செய்த நன்மைகள் எத்தனை ஆயிரங்கள் அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை ஆயிரங்கள். நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை. ஜீவனை தந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவர். எல்லா பிணிகளுக்கும் வாதைகளுக்கும் வியாதிகளுக்கும் எங்களை இதுவரை விலக்கி பாதுகாத்து வந்தீரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். சர்வலோகாதிபா, உமக்கு நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே, உமக்கு நமஸ்காரம். தரை கடல் உயிர் வான் சகலமும் படைத்தவர். அதாவது தரையிலே வாழ்கிற உயிரினங்கள், நீரிலே வாழ்கிற உயிரினங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அனைத்தையும் நீரல்லவா படைத்து. நீர்தானே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வமே, வார்த்தையாலே உலகங்களை உருவாக்கினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். மீண்டும் இந்த பாடலை பாட போகிறோம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக, இன்னும் கொஞ்சம் கூட பீட்டை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக. சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோ நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம்.
மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சொல்லுவோம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அல்லேலூயா. ஆண்டவரை பாடிக்கிட்டே போகலாம். அந்த காலத்து பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள் எத்தனை அருமையானவைகள். கர்த்தர் சோதரர் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே தேவன் உங்களை பலப்படுத்துவது எதற்காக தெரியுமா? இன்னும் அவரை ஆராதித்து ஆராதித்து அவரை அறிகிற அறிவிலே வளருவதற்காக. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ரிபாதி நமஹ ஷதலஹரதர பலலிபரப அந்நிய பாஷையில பேசி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மே பரபல பரபா சப்தர கலரபிலம் தரபதனமா. நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி எல்லாரும் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லே லூயா, அல்லே லூயா. ஆமேன் 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 ஆமேன். ரிபதினா சிதல் ஹுர்தலபரபதினமா கரதினா ரிபலப கரபதிரபா. உன் கால்களை மான்கால்களைப் போல கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ நடந்து போகிற பாதையிலே தள்ளாடாதபடிக்கு, உன் முழங்கால்கள் தடுமாறாதபடிக்கு, உன் கால்கள் சறுக்கி விடாதபடிக்கு, ஸ்திரமாய் நிற்பதற்கு, திடமாய் நடப்பதற்கு கர்த்தர் உன் கால்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். சறுக்குகிறது என்று நீ சொல்லும் பொழுது அவருடைய கிருபை தாங்கிறது. தாவீது சொல்கிறான், கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று உம்மிடத்திலே சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. தேவ பிள்ளையே, உன் கால்கள் அடிக்கடி சறுக்கி கொண்டிருக்கிறதோ, கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. துதிக்க துதிக்க உனக்குள்ளே ஏற்படுகிற இந்த பலமானது உன் கால்கள் சறுக்காதபடி உன்னை திடமாய் நிற்க பண்ண போகிறது. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ரிபஹதுனமா சந்தரதியாரபலஹரதனாரிக்கே மெலமினமாதினி அந்தர பெலபியாக்கரதுனம துராதர பெலபிரபே மேரி பந்தர பௌஷாதர பெலபியாந்தர பலபா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். அப்படியே தேவ சமூகத்தில் அமைதியா கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்கள். ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். நீர் அவ்வளவு உயர்ந்த தெய்வம், அவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம், அவ்வளவு மாட்சிமையுள்ள தெய்வம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, பயபக்தியோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். Glory to Jesus. தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிற நாம் தொடர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உற்சாகத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்கப் போகிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடுகிற எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னது கர்த்தர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில்.
இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நான் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், சேர்ந்து சொல்லுவோம், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காறுதலே. இயேசுவின் நாமத்தில் நான் சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறு மந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார் நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடந்ததினார். இயேசுவின் நாமத்தில் நான் கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. ஆமென். கரங்களை தட்டி. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்தோடு சொல்லுங்க. நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினார். இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நாம். ஆமென். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால், நாம் அவருக்கு பிரியமாய் வாழ்கிறபடியால், பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறபடியால் அவரும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கொள்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கஷ்டங்கள் கவலைகளில் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு கரம் நம்மை தாங்குகிறதா. நஷ்டங்கள் மாறும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆம், சரியான வருமானம் இல்லை. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்றால், இந்த ஊரடங்கு நாட்களிலே அனைவருக்கு வேலை இல்லை. நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதாரத்தில் நஷ்டம் வந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை ஆமென் திரும்ப ஒருக்கா பாடுவோமா? மலைகள் விலகினாலும் ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் ஆமென் ஆறுதல் தருகிற தெய்வம். என்றும் மாறாத அவர் கிருபைகள் மக்களுக்காறுதலே. இயேசுவின் நாமத்தில் கடைசி சரணம். கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. விசுவாசத்தோடு. கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு கரம் நம்மை தாங்கிடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன் இயேசுவின் நாமத்தினார். நஷ்டங்கள் மாறிடுமே. நாதன்
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே, அவர் தம் கிருபைகள் அளிக்க. இயேசுவின் நாமத்தில் நான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தேவ பிள்ளைகளே, ஆராதனையிலே பலவிதமான பாடல்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவரை மட்டும், அவருடைய பெயர்களை மட்டும், அவருடைய மகத்துவத்தை மட்டும் சொல்லி அவரையே ஆராதிக்கிற ஆராதனை, அதுதான் உண்மையான ஆராதனை. அப்படி தான் ஆராதிக்கணும். சில நேரத்தில் நாம் ஆராதனை வேளையில் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்து பாடுவோம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். இப்பொழுது நாம் பாடின பாடல் விசுவாசத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கு. அது ஒரு ஆராதனை, அதுவும் ஒரு ஆராதனை. உங்கள் நாமத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்க ஆண்டவரை, என்ன நடந்தாலும் நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாடி அவர் காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும் என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் பாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் பாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனை என் முன் தீபமாய் வா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சேதங்கள் அணுகாமல் பரமனை என் முன் தீபமாய் வாழும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல
உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எவ்வளவு வல்லவர். ஆமென். எதிர்காற்று வீசினாலும் எதிர்ப்போரும் பேசினாலும் என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானால்னே. எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுமா, கனவுல கூட உங்கள் நன்மையை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமா. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். என் கோட்டை என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே, நீர் என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நனவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு சொல்வோம். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தமமானாளனே, நீர் என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். நிற்கும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் நண்பர் சொல்வோம் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு.
அற்புதரே சுராஜரி பஹதரபலபரதனமா நீரே என்னாருதல் ஓ நீர் என்னாருதல் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் நீ பெரியவர் துதிக்கு பாத்திர எனக்கு உரியவர் என் இயேசு 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 அற்புதரே சுராஜனே உத்தம மண்ணாளனே நீர் என்னாருதல் ஓ நீர் என்னாருதல் அல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் எத்தனை அற்புதமானவர் ஓ இந்த பாடலை பாடும்போதே தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புகிறதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்ப இந்த பாடலை பாட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷைகளில் மேரதனமா சந்தரதி ஹதரபியா எக்க பாஹ சத்தரஹதினி அந்த பாஹத்தரவா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வேற யாரையும் கூட்டி சேர்க்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லைப்பா. நாங்கள் தான் எங்களுக்கு அவங்களே இவங்களேன்னு யோசிக்கிறோம். யாருமே இல்லாவிட்டாலும் எங்கள் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம், ஒருவராய் நீர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஐயா. ரிமரஹதனமா சந்தரதரபா தாயை போல தேற்றுகிற தெய்வம் நீரல்லவா, தந்தையை போல சுமக்கிற தெய்வம் நீரல்லவா. உம்மை உயர்த்துகிறோம் நித்யானந்த ஏக சக்கராதிபதியே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிஹாந்தியா ரபாஷ்யா துரஹலா ரபா மெதிதரபல பிரமதரபல நிமனமதரபல லபரபா நேரபாதி அந்தரபல ரபரபா சப்தரபலபா. ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைத்த தெய்வம் உன்னையும் துளிர்க்க வைப்பார். உன்னோடு கூட சேர்ந்திருக்கிற கோல்கள் எல்லாம் அதே காய்ந்து போன நிலைமையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன் அல்லவா. நீ தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் வறண்டு போன உன் வாழ்க்கையை செழிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். உன் கோளை துளிர்க்க வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பல மாதத்தினுடைய ப்ராசஸை ஒரு ராத்திரிக்குள்ள கொடுத்தாரே, அது துளிர் விட்டது, காய்த்தது, பூத்தது, அது காய்த்தது, கனி கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நெடுநாளாய் நீ காத்திருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் சீக்கிரத்திலே உனக்கு கொடுக்க போகிறார். நீ ஆச்சரியப்படுவா, இவ்வளவு நாள் காத்திருந்தேன், ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு ஆசீர்வாதம் மொத்தமா வருதேன்னு. ஆம், நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் கிரியை செய்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். சொல்லுவோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். அப்படியே முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஸ்கிரீன்ல இந்த பாட்டை நீங்க பார்க்காட்டாலும் பரவாயில்ல, உங்க இருதயத்தில் கர்த்தரை தரிசிங்க. அவர் யாருங்கிறத அவர்கிட்டயே சொல்லுங்க. தட் இஸ் கால்ட் வர்ஷிப். அவர் யாருங்கிறத அவர்கிட்டயே சொல்லி புகழுங்க. தேரமரதரவா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிற, உனக்கு தெரியாமல் இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர்,
இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திர, எனக்கு உரியவர் என் இயேசு. 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 இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். சொல்லுவோம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புதரே சுராஜனே, மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். சொல்லுவோமா, கனவிலும் மறவேன் செய்த நன்மைகள், நினைவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். சொல்லுவோம், கனவிலும் மறவேன் நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவேன் நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புதரே சுராஜனே, உத்தம மணாளனே, நீர் என் ஆறுதல், ஓ நீர் என் ஆறுதல். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை அற்புதமான தேவன். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். கணம் உமக்கு, மகிமை உமக்கு, துதி உமக்கு, எல்லாமே உமக்கு. எங்கள் தேவன் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். நீரே பெரிய தெய்வம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ரீபா ஹத்தி ராமா ராபா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், 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 பெரியவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உன்னதமானவர், நீர் அன்பர், இன்பர், நண்பர். ஆமென். எங்கள் நண்பர் நீர் ஐயா, எங்கள் இன்பர் நீர் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரீமா ராதா நராபாதா ராபா ஷாகதினா மகாராதா ராபா லலபா ராபா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபத்திலே நாம் இருக்க போகிறோம். நாம் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தேசத்தில் கர்த்தர் செய்யப்போம். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் ஒன்று கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அப்பா, உங்கள் சமூகத்தில் நாங்கள் முழு சபையாக வர்றோம்ப்பா. எங்கள் தேசத்தில் நடக்கிற காரியங்களையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரே. 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறீரே. சென்னை ஆண்டவரே எவ்வளவு வேகமாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீர் பார்க்கிறீரே. நாங்கள் தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குற்றங்குறைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு மன்னிப்புக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேவன்,
எங்கள் மகிமையுள்ள தேவன் ஒரு விசை கூட உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் சபையில் இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்களா? உங்களை தாழ்த்துவீர்களா? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நாம் கேட்க வேண்டாம். பாவமே செய்யாத நெகேமியா பாவம் செய்த ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஜெபித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்த எஸ்ரா ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது ஜனங்களோடு தன்னை இணைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். அதே போலதான் தானியேலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது தன்னையும் ஜனங்களோடு ஒன்றாக இணைத்து கொண்டு எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கும்படியாக நம்மை தாழ்த்துவோமா? நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமான பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம், துணிகரமான அக்கிரமங்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் ஏன் நம்மை தாழ்த்தக்கூடாது? எல்லா மக்களுக்காக ஏன் நம்மை தாழ்த்தக்கூடாது? நம்முடைய பட்டணத்துக்காக ஏன் நம்மை தாழ்த்தக்கூடாது? நம்முடைய திருவற்றியூருக்காக, நம்முடைய சென்னை பட்டணத்துக்காக ஏன் நம்மை தாழ்த்தக்கூடாது? தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஒரு சேமம் எங்கள் தேசத்துக்கு வர வேண்டுமே அப்பா, வர வேண்டுமே. இந்த கொரோனாவின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுதலை அடைய வேண்டுமே. சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு வாலிப பிள்ளை, திருமணமானவள் தான், கொஞ்சம் வயசு. இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த அரசாங்கத்துக்கு அவள் அந்த செய்தியை அனுப்பியும் வந்து பார்த்தும் பாசிட்டிவ் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டும் தலைவலி போகிறதுக்கோ தொண்டை அடப்பு நீங்கிறதுக்கோ ஒரு மருந்து கூட கொடுக்கவில்லையா? இப்படி சிலர் நன்றாய் கவனிக்கப்படுகிறார்கள், சிலர் நன்றாய் கவனிக்கப்படவில்லை. எல்லா கரங்களை உயர்த்தி எங்கள் தேசத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் ஆண்டவரே. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ பாதிக்கப்பட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரே கவனிப்பு கிடைக்குது. அவங்களையெல்லாம் தெரிந்தெடுத்தவர்கள் இந்த மக்கள் அல்லவா? ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அகால மரணம் அடைந்து விடக்கூடாதப்பா, அகால மரணம் அடைந்து விடக்கூடாது. நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாரெல்லாம் இந்த கொரோனா வியாதியினாலே மற்றும் பலவிதமான வியாதிகளினாலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவருடைய வல்ல கரம் இறங்குவதாக. அவர்களை சாவுக்கு தப்புவிப்பீராக ஆண்டவரே. சாகிறவனுடைய சாவை விரும்பாத தெய்வம் அல்லவா நீர்? ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஐயா. உம்முடைய காயப்பட்ட கரங்களை நீட்டி ஜனங்களை தொட்டு சுகமாக்குவீராக. இந்த கொரோனாவுடைய தீவிரம் குறையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, எங்கள் ஜெபத்தை கேட்பீராகப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு நல்ல பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஒரு பக்கம் போலீஸாருடைய அராஜகங்கள் எவ்வளவாய் பெருகி கொண்டிருக்கிறது. லாக்கப்புக்கு விசாரணைக்காக போகிறவங்க உயிரோடு திரும்ப முடியாத நிலைமையில் இருக்காங்களே. சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவம் தெரியும். அதே போல் ஒரு ஆட்டோ டிரைவரும் தென்காசியில் விசாரணைக்காய் அழைத்து செல்லப்பட்டவர் பிணமாக வெளியே வந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஒருவனை பிடித்து ஒரு 10 போலீஸ்காரர்கள் ஒரு வேனில் ஏற்றுவதற்கு அவ்வளவு பாடுபடுகிறார்கள். எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க மனிதாபிமானத்தோட, தனக்கும் தாய் இருக்கிறாங்க, தனக்கும் தகப்பன் இருக்கிறாங்க, தனக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, தனக்கும் சகோதரர்கள் இருக்காங்க, அவங்கள போல தான் இந்த மக்கள் என்பதை உணரட்டும் ஐயா. அவருடைய கடின இருதயமெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அரக்க குணமெல்லாம், அராஜக குணமெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். போலீஸ்காரர்கள் ஒரு காவலனாக இருக்க வேண்டியவர்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஒரு ரவுடியை போல் அவங்க பிஹேவ் பண்ணக்கூடாதப்பா ஆண்டவரே. ஒரு ரவுடிட்ட இருக்க அடியாட்களை போல் அவங்க பிஹேவ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம்.
எங்கள் தேசத்தில் இருக்கிறதான காவல்துறை தன் கடமையை உணர்ந்து மக்களை அன்போடு கூட நடத்த, மக்களை பக்குவமாய் நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்களே, அதையெல்லாம் உணர மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த வியாதி தங்களுக்கு வராதுங்கிற ஒரு மமதையில் இருக்காங்களே ஆண்டவரே, தாங்களும் ஒரு நாளில் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டியவர்கள் என்பதை உணரட்டும். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கர்த்தர் ஒரு இரக்க குணத்தை தருவீராக. மக்களை சரியானபடி நடத்தக்கூடிய கிருபைகளை தாரும், விலகிய மனதை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் தொடர்ந்து ஆண்டவரே சபைகளை திறக்க முடியாதபடி இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணும் ஆண்டவரே. சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்படணுமே. அப்படியே திறந்தாலும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. கிராமங்களில் சபைகள் திறக்கப்படலாம், தேவாலயங்கள் திறக்கப்படலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்குன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலை. தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர்கிட்ட மண்டாடுவோம். தகப்பனே, உம்முடைய ஆலயம் பூட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதப்பா, பூட்டி கிடக்கிற இந்த ஆலயம் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுது என் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்று தாவீது அழுவது போல நாங்கள் சபையாய் இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். சபை திறக்கப்படட்டும். நாங்கள் எல்லாரும் உடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொள்ளாதபடி, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை கூட்டிக் கொள்ளாதபடி ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். அரசியல்வாதிகள் மனம் திரும்பட்டும், அரசு அதிகாரிகள் மனம் திரும்பட்டும். எல்லாரும் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்ட ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் சுகமாவார்களாக, சுகமாவார்களாக, சுகமாவார்களாக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். தேசத்தினுடைய பொருளாதார நிலைமைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிட்டத்தட்ட அப்பா 84 ரூபாய்க்கு மேலாக இந்த பெட்ரோல் விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலெல்லாம் பெட்ரோல் விலை குறைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தேசத்தில் மக்கள் மேல் இந்த வரி சுமையை அதிகமாக்கி கொண்டே போகிறார்களே. ஏழை மக்கள் ஆண்டவரே, சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஜனங்கள் இப்படிப்பட்ட விலைவாசி உயர்வை பார்க்கும் பொழுது எவ்வளவாய் நொந்து போகிறார்கள். வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறட்டும், பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும். என் தேவன் அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் முழு தேசத்திலும் இந்த பொருளாதாரத்தில் ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாக தேவனே நீர் காரியங்களை மாற்ற மாட்டீரா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் மதவாதிகள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு நான் கேள்விப்பட்ட அளவிற்கு சில இடங்களில் குறிப்பிட்ட மதத்தினுடைய அந்த மத வைராக்கியத்தை சேர்ந்த குழுக்கள் காவலர்களுடைய நண்பர்களாக போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சேர்க்கப்பட்டிருக்காங்களா. கிறிஸ்தவர்கள் என்றால், இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களை அடித்து துன்பப்படுத்தி கொலை செய்வதற்கு இப்படிப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன். தெய்வ பிள்ளைகளே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மதவாதிகள் இந்த நேரத்தில் கூட மனிதாபிமானதும் இல்லாமல் இந்த கொரோனா மதம் பார்க்குறதில்ல, ஜாதி பார்க்குறதில்ல, எல்லாரையும் பிடிக்குது. நான் உயர்ந்த ஜாதிங்கிறதுக்காக விட்டு வைக்காது, நாங்கள் உயர்ந்த மதங்கிறதுக்காக விட்டு வைக்காது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த மத துவேஷம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக, எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கும்படியாக, ஒன்று போல் பார்க்கும்படியாக, இதற்கு விரோதமாக பின்னணியிலிருந்து கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குறோம் ஐயா. ஜனங்களை இப்படிப்பட்ட மத வெறிக்குள்ளே, ஜாதி வெறிக்குள்ளே ஆண்டவரே மக்களை உட்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பிசாசுகளை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம் ஐயா, துரத்தி அடிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். கிராமங்களில் இருக்கிற சபையாரை, சபை போதகரை பாதுகாத்துக் கொள்ளும். மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மிஷினரிகளை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா, தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரை மக்கள் மூட நம்பிக்கையில் அழிந்து போகாதபடி ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வீராக. எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நாடுகளும் மனம் திரும்பட்டும், இயேசுவிடத்தில் மனம் திரும்பட்டும். இப்பொழுது ஒரே பதில், மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வசனம் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற விவசாயிகளுக்காக,
ஏழை கூலி தொழிலாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாரை பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்களுக்கு எந்த தீங்குகளும் வராதபடி பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாதா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடு, எல்லா ஸ்தாபனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதி வாழ்நாளெல்லாம் இருக்க போகிறதில்ல. மனுஷனுடைய தந்திரத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வரணும். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வழிவகை செய்யும்படியாக இது செயற்கையாக உருவாக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே இந்த தேசத்தை, இந்த தேசங்களை, உலகத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பார்களானால் அவர்களுடைய யோசனையெல்லாம் அழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கும்படி தேவ பிள்ளைகள் இப்போ எல்லாரும் வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு கடைசி கால எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். இந்த எழுப்புதலை உங்களுக்கும் எனக்கும் பங்கு வரணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே நான் தேவ சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், சென்னையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர மாட்டீரா? அதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுங்கப்பா என்று சொல்லி இந்த எழுப்புதலில் எனக்கும் ஒரு பங்கு வேணும் ஆண்டவரே. எங்கோ ஒரு எழுப்புதல் நடக்குது, நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோன்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. எனக்கும் ஒரு பங்கு வேணும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டினார். ஒரு உயர்ந்த மலையில் இருக்கிறது. அந்த உயர்ந்த மலையில் அந்த வானத்தை ஒட்டி நிற்கிறது போல ஒரு பெரிய உருவம், பலவர்ண அங்கியை தரித்திருக்கிறது போல தெரிகிறது. கையில் ஒரு கோல் போல் தெரிகிறது. ஆனால் தலையில் ஒரு வெள்ளை சால்வையை போட்டு மூடியிருந்தார். அந்த ஆசாரியர்கள் எப்படி போடுவார்கள் அதை போல ஒரு வெள்ளை சால்வையை போட்டு தலையில் போட்டு மூடி பக்கத்தில் 2 தூதர்கள் நிற்கிறார்கள். எனக்கு நேராக கையை நீட்டி இவனுக்கும் ஒரு பங்கை கொடுங்கள் என்று அந்த சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்டேன். என்னுடைய உடம்பு புல்லரிக்க ஆரம்பித்தது. உடனே என்னுடைய கண்களிலே தண்ணீர் வர ஆரம்பித்தது. அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு பங்கு வேணும். தேவ பிள்ளைகளே, இதில் உங்களுக்கு பங்கு வேணாமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்கப்பா, எழுப்புதலை கொண்டு வாங்க. இந்த கொரோனாவே மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கக்கூடாது. இயேசு இடம் பிடிக்கணும். இதுக்கு தீர்வு இயேசுதாங்கிறத ஜனங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மிஹாத்தியா நமாஷியா கபாலா கராதியாந்தாரா மெகுத நிமி ஷம்மில ஹுதுருபி அந்தர பௌத பக்கலபிரிபியா ரிப பமன குருத மமன கராஷியா தோக்கரை மேக்கலக்கரா துனாஷியா கபேல குருதினி அந்தரே மகித மனஹுஷதல ஹரதி அந்தரபா. ஆமென். எங்கள் சபையில் ஒவ்வொருவருக்கும் இதில் பங்கு வேணும். இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணட்டும். ஆண்டவரே, அநேகருக்கு தேவனுடைய அன்பை சொல்லட்டும். இயேசுதா வழி, இயேசுதா விமோச்சனம், இயேசுதா விடுதலை கொடுக்கிறவங்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே நீர் அனுகிரகம் செய்வீராக. அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டையா. எங்கள் ஜனங்களை பயன்படுத்துங்க. இருக்கிற இடத்துல இருந்தாலும் இந்த ஜனங்களை நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்த முடியும், ஃபோன் மூலமாக பயன்படுத்துங்க ஆண்டவர். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் அநேகரை உமக்கென்று ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய உன்னதமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு பெரிய எழுப்புதல் அலையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த எழுப்புதல் அலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் அலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஐயா. எழுப்புதல் அலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த அலை எங்கள் சபையின் பக்கமாய் வீசட்டும். இந்த திருவொற்றியூரில் இருக்க டுனாமிஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் பக்கமாக ஆண்டவரே இது திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பங்கை தார். எங்கள் சபையில் திரளான ஜனங்கள் ஓடி வரணும். இப்படி கூட்டமாக ஜனங்களை எடுத்து கொண்டு போய் பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு போகக்கூடாது. உயிரை கொடுத்தவர் நீர், கிரயம் செலுத்தினவர் நீர், பாடுபட்டவர் நீர். பாடுபடாத பிசாசுக்கு நிறைய பேர் போகக்கூடாது. பாடுபட்டு மரித்த என் ரட்சகருக்கு பெரும் பங்கு வர வேண்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பிதா வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அநேகரை பங்காய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே 50% அதிகமான நபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வந்தால் தானே அதிகமான பேர் என்று சொல்ல முடியும். அநேகரை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருவொற்றியூரில் அநேகரை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜோதி நகரில் அநேகரை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அநேகரை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பரிசுத்தப்படுத்துங்க சொல்லுங்கள். நான் சொல்கிறது திரும்ப சொல்லுங்கள். என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா?
சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் சொல்லுவோமா? எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கனுமே. தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கனுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், திருவொற்றியூர் மேல் மனமிரங்கும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் இயேசுவை தேடி ஓடி வந்து ரட்சிப்படையணுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும் சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி சபைகளில் ஆதி சபையில் நடந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்றால் ஒருவரும் எதிர் பேச முடியாது. யாரும் எந்த விதத்திலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மறுக்க முடியாத அற்புத அடையாளங்களை அன்றைக்கு பேதுருவை கொண்டு, ஸ்தேவானை கொண்டு, பிலிப்புவை கொண்டு, பவுலை கொண்டு ஆண்டவர் செய்த அதே அற்புதங்களை இந்த நாட்களில் நம்மை கொண்டு செய்யும்படியாக தேவ வல்லமை அதிகமாய் ஒரு கொரோனாவுடைய வல்லமை இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை எந்த அளவாய் ஆட்டி படைக்க முடியும்? ஆண்டவருடைய கருத்தை ஆட்டி படைக்கிறதுனா ஜனங்களை ரட்சிக்கிறது, சுகமாக்குறது. அந்த விதத்தில் ஆமென், அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் இந்த நாட்களில் செய்யும்படியாக ஆண்டவரிடத்தில் கேட்டு பாடுவோமா? ஆதிசபை அதிசயங்கள் அன்றாடம் நடக்கணுமே. ஆதிசபை சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயங்கள் எங்கள் மூலம் நடக்கணுமே. ஒரு விசை கூட ஆதிசபை அதிசயங்கள் எங்கள் மூலம் நடக்கணுமே. தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். அல்லேலூயா. துதிசேனை எழும்பனுமே, துரத்தனுமே எதிரிகளை. துதிசேனை எழும்பனுமே, துதிக்கனுமே எதிரிகளை. கரங்களை உயர்த்தி தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ண 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 கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ரீபதகுனாமா ஷகதகலரபா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு எழுந்தருளுவீராக. கர்த்தாவே எழுந்தருளும், மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் தேசத்தின் மேல் எழுந்தருளுவீராக. எங்கள் பட்டணத்தின்
ஜனத்தின் மேல் எழுந்தருளுவீராக. ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காணணும் ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காணணும். பிசாசினுடைய வல்லமையை பார்த்த இந்த உலகம் ஆண்டவரே, ரவுடிகளுடைய வல்லமைகளை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம், அராஜகம் பண்ணுகிறவர்களுடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம், ஜீவனுள்ள தேவனாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பார்க்கும்படியாக ஒரு விசை கூட நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. பார்வோனுக்கு முன்பாக எழுந்தருளினீரே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீரே, அவனுடைய கொட்டத்தை அடக்கினீரே ஆண்டவரே. ஒரு விசை கூட அந்த நாட்களிலே எழுந்தருளும். எல்லா வல்லமைகளும் தாழ விழுந்து போகும்படியாக, எல்லா வல்லமைகளும் அடங்கி உமக்கு முன்பாக பணியும்படியாக ஒரு விசை கூட எங்கள் தேசத்துக்கு, பட்டணத்துக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடலை இப்பொழுது பாட கேட்கும் பொழுது வழக்கம் போல் காணிக்கைகளை செலுத்தும். நீங்கள் யாரும் காணிக்கை எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கல. ஒரு சிலர் எங்களை பார்க்கும்போது இந்த வார காணிக்கைன்னு போடுறாங்க, சிலர் ஆன்லைன் அனுப்புகிறாங்க. இது நம்முடைய ஆராதனையின் ஒரு பகுதி. திரும்ப திரும்ப அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நம்முடைய ஆராதனை என்றால் காணிக்கையும் ஒரு பகுதி. நீங்கள் போட்டாலும் சரி, போடாட்டும் சரி, ஆராதனையிலே அது ஒரு இடம் பெறும். எனவே பாடலை கேட்கும் பொழுது காணிக்கையை சேகரிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதை தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா பாடி துதித்திடு, ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடு. அல்லேலூயா பாடி துதித்திடு, ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். பாடிடுவோமே, ஜீவன் முப்பர் கூட்டத்தோடு துதித்திடுவோமே. கோடி கோடி தூதரோடு பாடிடுவோமே, ஜீவன் முப்பர் கூட்டத்தோடு துதித்திடுவோமே. ஜீவன் தந்து மீட்டவரை கண்டிடுவோமே, ஜீவன் உள்ளோர் தேசத்திலே மகிழ்ந்திடுவோமே. ஜீவன் தந்து மீட்டவரை கண்டிடுவோமே, ஜீவன் உள்ளோர் தேசத்திலே மகிழ்ந்திடுவோமே. கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது. கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது. கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது, கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். பளிங்கு நதியின் ஓரத்திலே பாடிடுவோமே, பரிசுத்தர் கூட்டத்தோடு ஆராதிப்போமே. பளிங்கு நதியின் ஓரத்திலே பாடிடுவோமே, பரிசுத்தர் கூட்டத்தோடு ஆராதிப்போமே. பாசமுள்ள நேசர் மார்பில் இளைப்பாறுவோம், பாடுகளை மறந்து அங்கே ஆடி பாடுவோம். பாசமுள்ள நேசர் மார்பில் இளைப்பாறுவோம், பாடு
பாடுகளை மறந்து அங்கே ஆடி பாடுவோம். கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது, கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது, கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது, கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். இயேசுவுக்காய் வாழ்ந்தவர்க்கு பலன் கிடைக்குமே, இயேசுவோடு வாழ்வதற்கு கிருபை கிடைக்குமே. இயேசுவுக்காய் வாழ்ந்தவர்க்கு பலன் கிடைக்குமே, இயேசுவோடு வாழ்வதற்கு கிருபை கிடைக்குமே. சூரியனும் சந்திரனும் அங்கே இல்லையே, ஜீவதேவன் ஒளியாக பிரகாசிப்பாரே. சூரியனும் சந்திரனும் அங்கே இல்லையே, ஜீவதேவன் ஒளியாக பிரகாசிப்பாரே. கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது, கவலை இல்லா தேசமது, கண்ணீர் இல்லா தேசமது, கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது, கர்த்தரோடு வாழ்கின்ற தேசமது. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா பாடி துதித்திடு, ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடு. அல்லேலூயா பாடி துதித்திடு, ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடு. மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். மாரநாதா அல்லேலூயா, இயேசு ராஜா வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கடந்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்டு பிரயோஜனம் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். திசை திருப்பும் தீர்க்கதரிசிகள் என்கிற தலைப்பில் அதில் நான் சொன்ன ஒரு காரியம், இரண்டாம் வருகை, இரகசிய வருகை. இது இரண்டையும் அநேகர் குழப்பிக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் குழப்புவதற்கு அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். அவரவர் தங்களுக்கு தெரிந்ததைத்தான் சொல்லுகிறார்களே தவிர உண்மை என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அன்பானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துடைய இரகசிய வருகை குறித்தும் அவருடைய பகிரங்கமான வருகை குறித்தும் ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளன் அல்ல. என்னை விட அதிகமாக இதை குறித்த வேத வசன விளக்கத்தோடு பேசியிருக்கிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய இரகசிய வருகையை பற்றி, அவருடைய பகிரங்க வருகையை பற்றி பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், மூத்த போதவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சபை விசுவாசிகள் தெளிவாக சில காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்வதற்காக இதை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இதை பார்க்கிற மற்றவர்களும் பிரயோஜனம் அடையட்டும். முக்கியமான அடிப்படை காரணங்களை மட்டும் சொல்லி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில நேரத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்க பொருளை ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் தான் இருக்கும், கண்ணுக்கு எதிர்க்க தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை மறந்துட்டு அதே பொருளை எங்கெங்கேயோ தேடுவோம். சிலர் பார்த்திங்களா, கண்ணில் கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடியை காணான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பாக்கெட்டில் பேனாவை வச்சுக்கிட்டே பேனாவை காணான்னு சுற்றி சுற்றி தேடுவாங்க. பொருளை வச்ச பொருள் அங்கே தான் இருக்கும், ஆனால் வீடு முழுசும் தேடிட்டு வருவாங்க. கடைசியில் பார்த்து அந்த இடத்துல தான் இருக்கும். அதை போல தான் ரொம்ப சிம்பிளாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை மிக பெருசாக காண்பித்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லி ஜனங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2 விதமான வருகையை பற்றி ஆண்டவர் சொன்னார். அந்த 2க்குரிய வசனங்களை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும்
கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52ஆம் வசனம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி பவுல் இங்கே எழுதுகிறார். இது என்ன? உயிர்த்தெழுதலின் அனுபவம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதைத்தான் சொல்கிறார். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாமும்னா யார்? உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதே காரியத்தை தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் யாரோடு வர்றாரு? நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தூதர்களோடு இறங்கி வருவார். ஆயிரமான தூதர்களோடு கூட தேவன் இறங்கி வருவார். ஆனால் அவர் பூமிக்கு வரமாட்டார், வானத்திலேயே நின்று விடுவார், மத்திய வானத்திலேயே நின்று விடுவார். எப்படி என்று கேட்கிறீர்களா? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தேரடியிலிருந்து ஒரு ஆள் என்னை பார்க்கணுன்னு வர்றாருன்னு வச்சுங்க. அவர் வீட்டை விட்டு புறப்பட்டார். நான் இங்கேருந்து வீட்டை விட்டு புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போக போகிறேன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, நானும் போகிறேன். அவரை ரொம்ப தூரம் நடக்க வைக்க வேண்டாம், நானும் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றேன் அப்படின்னு அவருக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு அனுபவம். ஸோ 2 பேரும் பிரயாணப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு தம்முடைய சபையை எடுத்துக்கொள்வதற்காக, தம்மை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்த தன்னுடைய கரைதிரை இல்லாத சபையை எடுத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் மத்திய வானம் வரைக்கும் வருவார். பின்பு நாம் என்ன செய்வோமா? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மத்திய ஆகாயத்தில் 2 பேரும் ஒரு இடத்துல சந்தித்து அவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மத்திய வானத்தில் இருப்போமா? இல்லை, அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் பிதாட்ட போகிறேன், நான் போகாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆயத்தம் பண்ணின பின்பு திருப்பி வந்து உங்களை என்னிடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார்ல, இதுதான். அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பின்பு வருகிறார். அன்பானவர்களே, இங்கே 2ஆம் வருகையை பற்றிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பகிரங்க வருகையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் 15ஆம் வசனம், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இங்கே யார் வர்றது? 1000 பரிசுத்தவான்கள் கூட வருகிறார்கள். அப்போ புரியுது அவங்களுக்கு? தேவ எக்காலத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. பிரதான தூதன் யார்? மிகாவேல். அந்த மிகாவேல் தான் யுத்தத்தின் தூதன், செய்தியின் தூதன் கேப்ரியல். அந்த பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும். இதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதும்போது, எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், பின்பு நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2ஐயும் நீங்கள் பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
இப்போ இந்த முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஒலிவ மலையிலிருந்து அவர் பரலோகத்துக்கு போகும் பொழுது தூதர்கள் சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்போ ஒலிவ மலையிலிருந்து இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்றார். இப்போ திரும்ப வரும்போது எங்கே வந்து இறங்குவார்னு போட்டிருக்கு. அவருடைய பாதங்கள் எங்கே வந்து இறங்கும்? ஒலிவ மலையில் வந்து இறங்கும். அப்போ பகிரங்கமாக இந்த பூமியில் வந்து இறங்கி நிற்க போகிறார். எதற்கு? ஒரு பெரிய யுத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அர்மகதான் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் வரப்போகிறது. பூமியின் ராஜாக்களெல்லாம் ஒன்று கூடி கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் எழும்புவார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது அவர் எங்கே வந்து நிற்பார் என்றால் ஒலிவமலையில் வந்து நிற்பார். அப்போ ஒலிவமலையில் நிற்கும் பொழுது அவருடைய பாதம் பட்ட உடனே ஒலிவமலை ரெண்டாக பிளக்குமா. அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க கடல் தண்ணீர் உள்ளே வந்து இந்த யுத்தத்தில் இருக்கிற எல்லா யுத்த குதிரைகளுக்கு கடிவாளம் மட்டும் வளர்ந்து வரும். அப்போ அங்கே சாகிறவர்களுடைய இரத்தத்தினாலே வேதம் சொல்லுது, அந்த இரத்தம் கடிவாளம் மட்டும் வந்துருக்கும் போது அவ்வளவு இரத்தம் கிடையாது, தண்ணி உள்ளே வந்ததுனால இரத்தத்தோடு கலந்து குதிரைகளுடைய கடிவாளம் மட்டும் வந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ரகசியமாய் வருகிற வருகை எதற்காக? சபையை எடுத்துக்கொள்வதற்காக. ரெண்டாவது வருகை எதற்காக? பிசாசோடும் அவனுடைய மக்களோடும் அவனுடைய அசுத்தாவிகளோடும் சண்டை பண்ணி அவனை பிடித்து 1000 வருடம் சங்கிலியில் கட்டி வைப்பதற்காக. அப்போ ரெண்டு வருகைக்கும் ரெண்டு நோக்கம் இருக்குங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். ரகசியமாக ஏன் வரேன்னு சொன்னார் தெரியுமா? நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கிறதுக்காக. திருடனை போல வருவேன்னு சொன்னார். சிலர் சொல்கிறாங்க இந்த திருடனை போல வருவேன்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லாமல் கொள்ளாமல் வர்றதுக்கு தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை, நாம் நினையாத நேரத்தில் காலையில் வரலாம், மத்தியானம் வரலாம், நைட்டு வரலாம். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். அதாவது நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னு சொன்னார். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், 2 ஸ்திரீகள் திரியை அழைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள். 2 பேர் வயலில் வேலை செய்வாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் படுக்கையில் படுத்திருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவர் கைவிடப்படுவார். ஒன்று ராத்திரியில் நடக்கிற சம்பவம், ஒன்று சாயந்தரத்தில் நடக்கிற சம்பவம், ஒன்று மத்தியானத்தில் நடக்கிற சம்பவம். அப்போ ஒரு தேசத்தில் 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தருடைய வருகையில். இப்போ நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரம், இந்த ரெக்கார்ட் பண்ணுகிற நேரம் மதியம் ஒரு 3 மணி. இந்த 3 மணிக்கு அமெரிக்காவில் இரவாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இரவு 8 மணியாக இருக்கும். அதே போல் சிங்கப்பூரில் சாயந்தரத்தில் ஒரு 5:30 மணியாக இருக்கும். கேட்டிங்களா? கனடா தேசத்தில் இதை விட இன்னும் ராத்திரியாக இருக்கும். ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் கிட்டத்தட்ட 1 மணி 12-12:30 மணியாக இருக்கும். இப்படி நாட்டுக்கு நாடு டைம் வித்தியாசம், நேரம் வித்தியாசம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அவர் வருகிற ஒரே நேரத்தில் இரவில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சாயந்தரத்தில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவது தெரியாது. ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த எக்கால சத்தம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு முன்பாக கல்லறைகள் திறக்கப்படும். யாருடைய கல்லறை? கிறிஸ்தவர்களுடைய கல்லறை அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய கல்லறை. இந்த பூமியில் தன்னுடைய ஓட்டத்தை சரியானபடி ஓடி முடித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி தங்களுடைய ஜீவியத்தை காத்து கொண்ட தேவ பிள்ளைகள் உயிரோடு எழும்புவார்கள். அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் இறந்தவர்களை எரிப்பது கிடையாது. எரித்தாலும் ஆண்டோடைய வருகையில் அவங்களை கொண்டு வந்துடுவாருங்கிறது எல்லாம் தெரிஞ்ச சத்தியம். ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன? அவர்களை நாம் புதைக்கவில்லை, விதைக்கிறோம். ஏனென்றால் மறுபடியும் அவர்கள் எழுந்து வரப்போகிறார். ஒரு விதையை விதைக்கும் போது அந்த விதை செத்து மறுபடியும் புதிதாக முளைத்து வருவது போல இந்த மாம்ச பிரகாரமான சரீரத்தை விதைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இது ஆவிக்குரிய சரீரமாக உயிரோடு கூட எழும்பும். இந்த அனுபவம் இயேசு வரும்பொழுது நடக்கும். இப்படி ஆண்டவர் வரக்கூடிய தேதியை சொல்ல முடியுமா? தேதியை சொல்ல முடியாது. தேதியை சொல்ல யாராலும் முடியவே முடியாது. ஆனால் சில அடையாளங்களை ஆண்டவர் சொல்லிட்டு போனார். யுத்தங்களின் செய்திங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இருந்து நிறைய யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பூமி எதிர்ச்சி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் 2 காரியத்தை சொன்னார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்துனுடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். என்ன? அவங்க உணர்வு இல்லாதவர்களா, மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, களியாட்டுகளுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதை விட, தெய்வத்தை தேடி தெய்வத்தினுடைய பிள்ளையாக வாழ்வதை விட ஜாலியாக வாழணும், இஷ்டப்படி முறைகேடாக உறவுகளை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையில் அன்னைக்கு இருந்தாங்க. அதே நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன புரியுது? ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்போ பூமி முழுவதையும் ஒரு ராஜா அரசாள போகிறான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. சபை எடுத்துக்கொண்ட உடனே அவன் வருவான். இல்லை, அவன் கேட்டின் மகன் வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தில் இயேசு வருவார். இதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த கேட்டின் மகன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்வார்? வந்துடுவார். இப்போ முழு உலகத்தையும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ராஜா அரசாளணும்னா உட்கார்ந்த இடத்துலேருந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குத்தான் இந்த நாட்களில் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சயின்ஸினுடைய வளர்ச்சி கடவுள் இல்லை என்று நிரூபிப்பதற்காக அல்ல, கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக. ஸோ உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ராஜா முழு உலகத்தையும் அரசாள போகிறான். அதுக்குரிய டெக்னாலஜி வளர வேண்டும். அதுதான் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அவன் ஒரு ஆர்டர் போட்டானா எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். அதுக்குத்தான் முன்னோட்டமாக இந்த கொரோனா நாட்களில் உலக சுகாதார மையம் என்ன சொல்லுகிறதோ அதை முழு தேசங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இதற்கு நிழலாட்டமாக போய்கிட்டே இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்து தெர்மாமீட்டர் வச்சு இந்த நெத்தியில் பார்க்குறாங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு. அதே போல் ஒரு காலம் வரும், எல்லாருக்கும் அவங்க என்ன செய்வாங்க? இந்த சிப்பு இருக்குதான்னு பார்ப்பாங்க. இப்போ பில்கேட்ஸ் ஒரு பக்கம் சொல்லுகிறார், எல்லாருக்கும் வேக்சின் போட்டு முடிகிற வரைக்கும் இந்த சோசியல் டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து இந்த லாக்டவுனை எடுத்து விடக்கூடாது. கடைசி ஒரு நபர் அவர் வேக்சின் போடுறவருக்கு தடுப்பூசி போடுற வரைக்கும் இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸ்கூல்ஸ் திறக்கக்கூடாது, சர்ச்சு திறக்கக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வேக்சின் போடும் போதே சிப்பும் சேர்த்து போடணுங்கிற ஒரு ஐடியாவையும் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இந்த சிப்பு போட்டு எல்லாரையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சிடணும். சிப்பு போட்டாச்சுன்னா யாருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நடக்குது தெரியுமா? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரே கட்டமைப்பில் அழகாக நடப்பதற்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இயேசு வந்து விடுவார். எப்போ வருவார்னு தெரியாது. இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதில் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு செகண்டில் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினவே ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டோம்னா அதே ட்ரெயினில் மறுபடியும் போக முடியாது, அடுத்த நாள் தான் போக முடியும். ஆனால் வருகையில் அப்படி கிடையாது. செகண்ட் சான்ஸே கிடையாது. கைவிடப்பட்டுட்டிங்கன்னா இந்த பிசாசுடைய உபத்திரவத்தில் நான் சிப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை தலையை வெட்டி கொள்ளுவான், உபத்திரவப்படுத்துவான். அதில் இருந்து சமாளித்து வர்றதை விட இப்போ நல்ல நாட்களிலேயே ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய பிள்ளையாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மிக நல்லது. சரி, இந்த பகிரங்க வருகையை குறித்து நாளை சொல்ல முடியும். எப்போ வருவார், அதாவது தேதி சொல்ல முடியாது, நாள் சொல்ல முடியாது, வருடம் சொல்ல முடியும். ரகசிய வருகையை குறித்து யாரும் வருடமும் சொல்ல முடியாது, நேரமும் சொல்ல முடியாது, காலமும் சொல்ல முடியாது. அது இன்னும் 100 வருஷங்களுக்கு கழித்து கூட வரலாம், இன்னும் 50 வருஷம் கழித்து கூட வரலாம், இன்னும் 5 வருஷம் கழித்து கூட வரலாம், இன்னும் 5 நிமிஷம் கழித்து கூட வரலாம். ஏன்னா நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். ஆனால் பகிரங்க வருகை என்பது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சரியாக 7 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் வருவார். இதுதான் இந்த 2 வருகைக்குள்ள வித்தியாசம். என்ன தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இப்போ புரியுதா? 2 வருகை உண்டுங்கிறத இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியுதா? பரிசுத்தவான்களோடு கூட வருவார். தூதர்களோடு வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார். எடுத்துக்கொண்டு போய் அங்கே மத்திய வானத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கும். இங்கே 7 ஆண்டுகள் இயேசுவை அறிந்தும் பரிசுத்தமாய் வாழாமல் கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டினவர்கள், இந்த பைபிள்லாம் கட்டுக்கதைங்க அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள், இன்னும் அநேகர் வேதத்தை தெரிந்தும் சபைக்கு போயும் ஆயத்தமில்லாமல் கைவிடப்பட்டவர்கள் இந்த பூமியிலே உபத்திரவத்தில் இரத்த சாட்சியாக மரிக்கணும், இல்லாட்டா அவன் பக்கம் சேர்ந்துடணும். அப்படி இரத்த சாட்சியாக மரிக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் மறுபடியும் உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் அவ்வளோ உபத்திரவத்தில் போகணும்? இப்போ பாருங்கள், அந்த நாட்களில் எல்லாரும் ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, 4 பேர் ரட்சிக்கப்படலை. வருகை வந்து விட்டது, இவங்க போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க போகலன்னு வச்சுங்களேன், ஐயோ சத்தியத்தை அறிஞ்சும் நம்ம போக முடியல. ஏன் ஆண்டவரை அறிஞ்சும் போக முடியலன்னா,
நேற்றைக்கு கூட ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இயேசு தான் மெய்யான தெய்வம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் எங்கள் குடும்பம் விக்கிரக ஆராதனை குடும்பம், எப்படி அதை விட்டுவிட்டு வர்றது, எங்களால் அது முடியாது அப்படின்னாங்க. அப்போ இயேசுவை பற்றி நல்லா தெரியும், ஆனால் அவங்களுடைய வழிபாடுகளை விட்டுட்டு வர முடியலைங்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் இயேசு வந்துட்டாருன்னா அவங்க கைவிடப்பட்டுருவாங்க. இப்போ கைவிடப்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னு, ஐயோ நம்ம கைவிடப்பட்டமே, இனியாவது நம்ம வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இந்த சிப்பு போட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்கா, அவள் சிப்பு போட மாட்டேங்கிறான்னு காட்டி கொடுத்துருவாங்க. தகப்பன் மகனுக்கு விரோதமாக, மகன் தகப்பனுக்கு விரோதமாக இப்படிலாம் காட்டி கொடுப்பாங்க. ஒருத்தர் என்ன செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க. இவ்வளவு ஒரு உபத்திரவம் அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள். ஆனால் அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்கள் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஒரு பொற்காலம் போல் இருக்கும். அவ்வளவு டெக்னாலஜி, அவ்வளோ வளர்ச்சி, அவ்வளவு காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போக 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 தான் அவனுடைய சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புத அடையாளங்களையும் செய்து கொண்டே இருப்பான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52ஆம் வசனமும், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த அனுபவத்தை முன்கூட்டியே இயேசு செய்து காண்பித்தார் தன்னுடைய 3 சீஷர்களுக்கு, பேதுரு, யோவான், யாக்கோபு. ஒரு மலையிலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத அளவுக்கு அவருடைய வஸ்திரம் மிகவும் வெண்மையாக இருந்தது. அவர்களால் கண்களை ஏறிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரகாசம் இருந்தது. இயேசு மட்டும் அப்படி இருந்தார். அவரோடு கூட மோசேயும் எலியாவும் இவருடைய மரணத்தை குறித்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கலந்து ஆலோசித்து கொண்டிருக்காங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இப்படி ஒரு அனுபவம் இருக்குதுங்கிறத இவங்களுக்கு காட்டுறதுக்கு தான் கர்த்தர் அந்த இடத்துல மறுரூபமாகி காட்டினார். பழைய ஏற்பாட்டில் எலியா சுழல் காற்றிலே அப்படியே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்றால் என்ன அர்த்தம்? செத்துப்போனவர்கள் அதே பாடியில் அல்ல, அவர்களுடைய உருவத்தோடு அப்படியே வருவார்கள். நாம் இருக்கிற இடத்துல இந்த உருவம் அப்படியே ஆவிக்குரிய மேனியாக மாறும். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 48ஆம் வசனம், 49ஆம் வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அறிந்து கொள்ள வேண்டும். 40ஆம் வசனம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. 44ஆம் வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்போ 2 காரியங்கள். இந்த மாம்ச சரீரம் அழிந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை அந்த உடல் தரித்து கொள்ளும். அதான் தேவ சாயல் என்று சொல்லுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு நாள் திடீர்னு நடக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இதுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த பூமியில் இருக்கும்போதே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் என்னை முழுவதுமாக, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமாக நான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 2 பேதுரு
3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 11ஆம் வசனம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். திரும்ப திரும்ப எல்லா நிருபங்கள்லையும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி பேதுருவும் சரி இந்த காரியங்களை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். பரிசுத்தமான பாண்டமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் அப்படிங்கிறார். அப்போ நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல வர்ற காரியம் என்னென்னா, ஒரு நிமிஷத்தில் நம்ம மறுரூபமாக போகிறோம். அதுக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசு மறுரூபமாகிக்கிட்டே இருக்கணும். பழைய பாவங்கள், பழைய சடங்காச்சாரங்கள், பழைய சுபாவங்கள் இதிலேயே இழுப்புண்டு போகாதபடி நம்முடைய பழைய சுபாவங்கள்லாம் மாறி 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 தெய்வீக சுபாவங்கள் வரணும். இதுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும். இதே பேதுரு 2வது நிருபத்தில் 1 அதிகாரத்தில் எழுதுகிறாரு, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எழுதுகிறார். அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய சுபாவம் தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு உங்கள் மனசு மறுரூபமாகறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா டென்ஷன் ஆகிட்டு ஐயோ பழைய மனுஷன் வெளியே வந்துக்கிட்டே இருக்கானே, என்னால் முடியலை, என்னதான் இருந்தாலும் பழைய மனுஷன் போக மாட்டேங்கிறான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகையில் போக முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த புதிய மனிதனை தரித்து கொள்ளுகிற காரியத்தில், ஆவிக்குரிய மனிதனை தரித்து கொள்ளுகிற காரியத்தில், தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுகிற காரியத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கோபம் வருதுன்னா உடனே ஆண்டவருடைய வசனத்தை யோசித்து பார்த்து அந்த கோபம் தணிவதற்கு ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த குணத்தை மாற்றுறதுக்கு ஆவியானுடைய துணையை தேட வேண்டும். அப்பொழுது உடனடியாக ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள் எழும்புகிற அந்த உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். வல்லமையால் பலப்படுத்தப்படணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு பவுல் சொல்கிறாரு. இந்த வல்லமை எதுக்காக தெரியுமா? சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. பாஸ்டர், பிசாசு வரட்ட வல்லமை தேவை, வியாதியை குணமாக்க வல்லமை தேவை, பல பல பாவங்களை மேற்கொள்ள வல்லமை தேவை. இது என்ன பாஸ்டர் இந்த வல்லமை? உங்களுடைய சுபாவம், ஜென்ம சுபாவம் இருக்கிறதே, இது உங்களுக்குள்ளேருந்து எழும்பும்போது அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஆவியானவரை இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள அந்த வல்லமையை தருவார். இந்த வல்லமை உங்களுடைய ஜென்ம சுபாவத்தை அடக்கி நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் உங்களுக்குள்ளே உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இதை நான் அனுபவித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தில் சும்மா விளையாட்டு வாக்கில் அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதில் சிஸ்டருக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துச்சு. அப்போ எனக்குள்ள கோபமாக ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்துச்சு பாருங்கள். உடனே ப்ரேயர் ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் நடக்கிற இந்த ஸ்டுடியோவுக்குள்ளே வந்துட்டு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்றைக்கி காலையில் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். இப்போ இப்படி ஒரு சோதனை வந்திருக்கு, இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி பாருங்கள். உடனடியாக தேவ மகிமை என்னை நிரப்ப ஆரம்பித்தது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னை நிரப்ப ஆரம்பித்தது. அந்த கோபம், டென்ஷனுங்கிற சுபாவம் மாறி ஒரு அன்பினாலே என் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்தார். உடனே ஒரு சாந்தம் எனக்குள்ளே வந்துருச்சு. அடுத்த நிமிஷமே போய் அவங்கள பார்த்து சிரித்து பேசி ஒரு சமாதானமாக வர, அவங்களும் சிரித்து பேசி சமாதானமாக வர கர்த்தர் உதவி செய்கிறார். இதுக்கு நமக்கு வல்லமை தேவை. நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்கிறதுக்கு வல்லமை தேவை. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது மறுரூபமாக ஆண்டோடைய வருகைக்காய் காத்திருப்போம். திடீரென்று தேவ எக்காலம் துணிக்கும், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும்,
கர்த்தர் ஆரவாரத்தோடு வருவார். என்ன தெரியுமா? அந்த பூமியில் என்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் ஜனங்கள் பல உபத்திரவம் பல போராட்டத்தின் மத்தியில் எனக்காக வாழ்ந்தவங்களை இதோ நான் மீட்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் ஆரவாரத்தோடு வருவார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. அப்போ அவர் தான் சத்தம் போடுறாருன்னு அர்த்தம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன். இது ரகசிய வருகை. மத்திய வானத்தில் இருப்பார், நம்ம பறந்து போய் அவரோட சேர்ந்துருவோம். ஆனால் பகிரங்க வருகை என்பது அவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு இறங்கி வருவார். ஒலிவமலையிலே வந்து அவருடைய கால்கள் நிற்கும். அங்கே பிசாசோடும் அவனுடைய ஆட்களோடும் பூமியின் ராஜாக்களோடும் யுத்தம் பண்ண வருவார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு மேலே விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளலை. ஆனால் நிறைய காரியங்களை நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். நீங்களும் யூடியூப்பில் போய் பாருங்கன்னு சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த காரியத்தை தான் நிறைய பேர் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடுமானால் நான் பார்த்து கற்றுக்கொண்ட சில செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். 2 வருகைக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வருகையில் நான் வந்து சேர வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு ஆவலோடு எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருங்கள். கர்த்தரோடு கூட நாம் போய் என்னென்னைக்கும் அவரோடு கூட நாம் அவருடைய வீட்டிலே தங்கியிருப்போம். அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தை அடிக்கடி படிங்க. அநேகர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்தின விசேஷம் படித்தா பயமாக இருக்குது அப்படின்ட்டு. யாருக்கு பயமாக இருக்கும்? ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு பயமாக இருக்கும். ஆயத்தமாக இருக்கவங்களுக்கு பயமே கிடையாது. இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க. இந்த எக்காலம் ஊதும்போது, முத்திரை உடைக்கும் போது, கலசங்கள் ஊற்றப்படும் போது, இதெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் நடக்கிற காரியம். நீங்கள் ஏன் பயப்படணும்? நம்ம தான் பரலோகத்துக்கு போயிடுவோமே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். ஆயத்தமாக இருப்பீங்களா? எப்படி ஆயத்தப்படுவது? டெய்லி காலையில் எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரை துதிங்க, அவரை நேசிங்க, அவருடைய அன்புக்குள்ளே உங்கள் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய நேசத்தில் மயங்கிருங்க, அவருடைய வசனத்தை விரும்பி வாசிங்க. அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் காலையிலே புதுப்பிக்கப்படணும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவரோடு பேசிக்கொண்டே செய்யுங்க. ஒவ்வொரு வேலை செய்யும்போது அவரோடு பேசிக்கொண்டே செய்யுங்க. மனுஷன் கூட பேசிக்கிட்டு இருந்தால் கூட மனசில் அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பு விட்டு போகக்கூடாது. அப்படி இருந்தால் அசுத்தமானதை பார்க்குறதுக்கோ அசுத்தமானதை செய்கிறதுக்கோ உங்கள் உள்ளம் ஈடுபடாது. பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்வார்கள். நாம் ஜெபத்தில் நம்மை நாமே ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் பலன் கிடைக்கும், பரலோகத்துக்கும் போவான். காது உள்ளவன் கேட்க கடவன். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்து ஜெயம் பெற்றீங்கன்னா பரலோகத்தில் எங்கிட்ட வருவீங்கன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் போய் சேரணும். அந்த ஆவலோடு காத்திருப்போம், அந்த ஆசையோடு காத்திருப்போம். அதே சமயத்தில் யூதா கடைசியில் சொல்கிறாரு, இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாளில் அக்கினிக்கு யாரும் போயிடாதபடி சிலரையாவது ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க அப்படிங்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, சாப்பாட்டை கொடுத்து, துணியை கொடுத்து, வேலையை கொடுத்து, பதவியை கொடுத்து வச்சிருக்கிறது காரணம் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி இந்த ரகசிய வருகைகளை நம்மோடு கூட நம்மவர்களும் வந்து சேரும்படியாக, நம்முடைய இனஜன பந்துக்கள் சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேரும்படியாக ஆண்டவர் நமக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய சபையில் ஒரு சகோதரி செய்த காரியத்தை சொல்கிறேன். அவர்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பார்கள். நான் யாரை பற்றி சொல்ல போகிறேனோ அவர்களும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய சபையை சேர்ந்ததான ஒரு சகோதரி, அவங்க குடியிருக்கிற காம்பவுண்டில் இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போகிறவங்க, இவங்களை கூட்டி வச்சு 80 நாட்களாக, நேற்றுக்கு நான் அவங்களோடு கூட வீடியோ காலில் அவங்க எல்லாரோடையும் நான் பேசினேன். இது அவங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன். வீடியோ காலில் அவங்க எல்லாரோடையும் நான் பேசினேன். ஸோ அந்த 80 நாட்களாக வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து, நான் டெய்லி உங்களுக்கு காலையில் அனுப்புகிற செய்தியை சாயந்தரத்தில் அவங்கள பார்க்க வச்சு அவங்கள ஆதாயப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும், ஆண்டவருடைய வருகையில் அவங்களும் கைவிடப்பட்டு போகக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தில். இல்லாட்டா அவங்க மதமாத்திர வேலையை செய்யலை, அவங்க மேலே இருக்க அன்புல அநேகரை ஆதாயம் பண்ணியிருக்கிறார்கள் ஆண்டவருக்காக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுங்க. சபை திறக்கும்போது உங்கள் மூலமாக ஒரு கூட்டம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும். செய்வீர்களா? அப்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உலகத்தில் அநேகர் குழப்பிக் கொண்டிருக்கிற ஒரு சத்தியத்தை தெளிவாக எளிமையாக உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க உதவி செஞ்சீங்கப்பா.
இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் 2 வருகைக்கு உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு, ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது, எப்பொழுதுனாலும் இயேசு வரலாம், நான் அவர் வருகைக்கு காத்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணுங்கிற விழிப்புணர்வோடு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையாக வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைத்தாங்க. நம்முடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணுமப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்னைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.